வெல்கம் டு குரு விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சொற்களை எவ்வாறு பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வானம் அளந்தது. படிக்கும்போதே வானம் அளந்ததுன்னு படிச்சிட்டிங்கன்னா, வானம் கூட்டல் அளந்தது. என்று என்றும், என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும். இரு திணை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் ஐந்து அப்படின்ற வரும். 5 கூட்டல் பால். செஞ்சொல் செஞ்சொல் பார்த்திங்கன்னா செம்மை கூட்டல் சொல். நன்செய் இஞ்சு இன்னுன்னு வந்தாலே அது பக்கத்தில் மை வந்துடணும். மை விகுதி. நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு பிரிக்கும்போதே நீள் உழைப்புன்னு படிச்சிங்கன்னா நீள் கூட்டல் உழைப்பு. விழுந்ததங்கே விழுந்தது அங்கே. விழுந்ததங்கே அப்படிங்கும்போது விழுந்தது கூட்டல் அங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா, செத்து இறந்த. செத்து இறந்தங்கிறது செத்து கூட்டல் இறந்த. இன் ஓசை படிக்கும்போதே இன் அப்படி இன் மகுதி வரும்போது இனிமை கூட்டல் ஓசை. வல்லுருவம் படிக்கும்போதே பிரித்து படிங்க. வல்லுருவம். வல் கூட்டல் உருவம். இவை உண்டார். இவை யூ வரப்போ உ. இவை உண்டார். நலமெல்லாம். நலம் எல்லாம். நலம் கூட்டல் எல்லாம். கலன் அல்லால். கலன் அல்லால்ங்கிறத கலன் கூட்டல் அல்லால். இதை படிக்கும்போது கோயில் அப்பா. கோயில் அப்பா அப்படிங்கும்போது கோயில் கூட்டல் அப்பா. கனகச்சுனை. கனகம் இச்சு மாறி ஆகும். கனகம் கூட்டல் சுனை. பாடறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. மட்டும் அல்ல. மட்டுமல்ல அப்படிங்கும்போது மட்டும் கூட்டல் அல்ல. கண் ஓடாது அப்படி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பிரிச்சிடலாம். கண் ஓடாதுங்கிறத கண் ஓடாது. கண் கூட்டல் ஓடாது. கசடற. கசடு கூட்டல் அற. அக்களத்து அப்படிங்கும்போது இக்கு கெட்டு போயிடும். ஆ கூட்டல் களத்து. வாசல் எல்லாம். வாசல் எல்லாம். இல் கூட்டல் ஏ. வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம். உங்களுக்கு ஏ சவுண்டு வரும். பெற்று எடுத்தோம். பெற்று கூட்டல் எடுத்தோம். வெங்கரி. வெம்மை. வெம்மை கூட்டல் கரி. வெம் கூட்டல் கரி. என்று இருள். என்றிருள். என்று கூட்டல் இருள். நமன் இல்லை. நமன் கூட்டல் இல்லை. ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளம் அப்படிங்கும்போது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். பெருஞ்செல்வம். இஞ்சு வந்தாலே மை வந்துடணும். பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை. இன்ப துன்பம் பிரிக்கும்போது இன்பம் கூட்டல் துன்பம். விழித்தெழும். விழித்து கூட்டல் எழும். போவது போவதில்லை. போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது. யாங்கிறது ஆ. படுக்கை ஆகிறது. சொத்து உரிமை. சொத்து கூட்டல் உரிமை. எழுத்துரிமை. எழுத்து கூட்டல் உரிமை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தமிழ் படிக்கணுன்றது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு சேர்த்தெழுது அந்த வார்த்தைகள் அப்புறம் இலக்கணங்கள் எல்லாம் இனிமேல் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனலை படித்து பயன்படுங்க. அதே டைம் தமிழனுடைய இனிமையை என்ஜாய் பண்ணுங்கள். Follow my channel, subscribe my channel and like my channel. Bye.